ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பனிச்செடி தூய அனைத்துலக நாடுகளின் அன்னை ஆலய 16வது வருடாந்த பெருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நவநாளாகிய இன்று அன்னையின் ஆசீர்வாதம் பெற்றிட இறை சமூகமாக நாம் ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய நவநாள் திருப்பலியினை சிறப்பித்து எம்மையெல்லாம் ஆன்மீகத்தில் வழிநடத்தி மறையுரையாற்ற வந்திருக்கும் அருட்பணி நோர்டன் ஜோன்சன் அடிகளாலை நாம் வரவேற்பதோடு இன்று எமக்கு கொடுக்கப்பட்ட நவநாள் கருப்பொருளானது நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இதை நம் வாழ்வில் வார்த்தைகளால் வாழ்ந்து காட்டியவர் நம் இயேசு. அன்பிற்காய் பிறந்து அன்பிற்காய் அவதிப்பட்டு தம் ஆரியுரையே நமக்காக பலியாக்கியவர். சிலுவை வேதனையின் போது கூட நீ உன்னை அன்பு செய்வது போல் உன் அடுத்திருப்பவனையும் இயன்றளவு அன்பு செய், ஆதரி என எமக்காக விடுவிக்கப்பட்ட அன்பு கட்டளையது. இந்த கட்டளையைத்தான் வாழ்வில் வாழ்வாக்கியவர் எம் தாய் அன்னை மரியாள். அதனால் தான் அன்னை இறைவனின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் பாத்திரமானார்.
அன்னை தாழ்மையோடும் கருணையோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் இறைவனிடம் இடைவிடாது வேண்டினார். இதனால் விண்ணுலக அரசியானார். எமக்கும் அன்னையின் அருள் ஆசீர் பரிந்துரை கிடைக்க வேண்டுமானால் நாமும் எம் வாழ்வில் மற்றவர்களுக்கு சுயநலவாதியாக சுமையான ஆணிகளாய் மாறாமல் அடுத்திருப்பவரின் வாழ்வுக்கு வழிகாட்டியாக அன்பு செய்து துணையாக இருப்போம். அத்தோடு இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் கேட்டு வளைய இறை குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். அக்குடும்பங்களில் தொழில்துறைகளை முன்னேறி பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் அனைத்துலக அன்னை என்றும் எமக்கு துணையாக பரிந்துரையாகவும் இருப்பார் என்ற விசுவாசத்தோடு பலியில் இணைவோம். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று இறைவன் பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வியை அவரின் அன்பு சீடர்களாகிய எங்களிடமும் இன்று கேட்கின்றார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? நாங்கள் அனைவரும் பேதுருவை போல உண்மையாகவே இயேசுவை அன்பு செய்தால் ஆம் ஆண்டவரே என்று சொல்ல இன்றைய திருப்பலி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நாங்கள் இறைவனுக்கு உகந்த மக்களாக, இறைவனை அன்பு செய்யும் மக்களாக, இறைவனை அதிகமாக நேசித்து அவருக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களாக மாற இன்றைய நாள் எங்களை அழைக்கின்றது. அந்த அழைப்புக்கு செவிமடுத்தவர்களாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் கலந்து கொள்வதோடு இன்று தன்னுடைய 2வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் ஸ்டெல்வின் அவுஸ்கோன் என்பவருக்கு இறைவனினுடைய ஆசீர்வாதங்களும் நலன்களும் ஆவியின் வல்லமையும் கொடைகளும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவதோடு தனது 18வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கின்ற ரெமிட்டா டிலிமாவை இறைவன் மென்மேலும் எல்லா நலன்களாலும் ஆசிராலும் நிரப்பி வழி நடத்தும்படிக்காகவும் மன்றாடுவோம். கான்ஸ்டன்ட் ஜான்சன் என்பவருக்கு ஆண்டவர் உடல் உள சுகத்தை வழங்க வேண்டும் என்றும் அவரோடு இருந்து அவருக்கு தேவையான நலன்களை இறைவன் வழங்க வேண்டும் என்று மன்றாடுவதோடு ஜெராட் வெண்டோட், அக்னஸ் ரூத்தா மார்டின் என்பவர்களது ஆண்மலை பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். இவர்களுக்கு ஆண்டவர் தாமே நித்திய பேரின்பருளை வழங்க இவர்களை இப்பள்ளியில் ஒப்புக் கொடுப்பதோடு ஆர் சகாயநாதன் என்பவரின் நன்றி திருப்பள்ளியாகவும் அவரை ஆண்டவர் ஆசிரால் நிரப்புவதற்கு அவரோடு இணைந்து நாங்களும் நன்றி கூறுவதோடு இன்றைய 2ஆம் நவநாளை சிறப்பிக்கின்ற கேட்டு வளைய இறை மக்களுக்கும் இத்திருப்பலியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவனினுடைய ஆசிரும் அன்னையினுடைய வேண்டுதலினால் நல்வாழ்வும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி இப்பலியில் இணைந்து கொள்ளுவோம். இப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு கலந்து கொள்ள தடையாக இருக்கிற பாவங்களை நினைத்து ஆண்டவர் முன்னிலையில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அனைவரும் பாவ மன்னிப்பு பாடலில் கலந்து கொள்வோம்.
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஐயா உன் பிரசன்னம் மண்டி வந்தே, அழியா உன் வார்த்தைகள் வாழ்வாகணும். ஐயா உன் பிரசன்னம் மண்டி வந்தே, அழியா உன் வார்த்தைகள் வாழ்வாகணும். உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வாழிலும் கூர்மையானது. உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வாழிலும் கூர்மையானது. சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வல்லது, சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வல்லது. உன் வார்த்தையே, உம் வார்த்தையே. ஐயா உன் பிரசன்னம் மண்டி வந்தே, அழியா உன் வார்த்தைகள் வாழ்வாகணும். ஐயா உன் பிரசன்னம் மண்டி வந்தேன், அழியா உன் வார்த்தைகள் வாழ்வாகணும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மனிதர் ஒருவர் கோவிலின் கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். இதோ இஸ்ரேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து வருவதைக் கண்டேன். அவரது குரல் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியில் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும், கேபார் ஆற்றோரம் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஆண்டவரின் மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில் வழி கோவிலினுள் நுழைந்தது. பின்னர் ஆவி என்னை தூக்கி உள்முற்றத்திற்கு அழைத்து சென்றது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிறைப்பிற்று. அம்மனிதர் என்னருகில் நிற்கையில் கோவிலிலிருந்து வேறொருவர் என்னுடன் பேசுவதைக் கேட்டேன். அவர் உரைத்தது, மானிடா, இது என் அரியணையின் இடம், என் கால்மனைக்கான இடம். இங்குதான் நான் இஸ்ரேலருடன் என்றென்றும் வாழ்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 15 தொடக்கம் 19 முடியும் வரை. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என்னை அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பதும் நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். நீ இளைஞராக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டதும் முதலில் எங்களுக்கு ஞாபகம் வருவது இன்றைய நற்செய்தியில் நாங்கள் வாசிக்க கேட்ட பேதுருவினுடைய சம்பவம். பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதளித்ததன் பின்னர் இயேசு இறந்து உயிர்த்து காட்சி கொடுக்கிற பொழுது இயேசு 3 தடவை பேதுருவிடம், நீ என்னை அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். இதை நாங்கள் பேதுருவோடையே நிறுத்திக் கொள்கிறோம். இது உண்மையாகவே பேதுருவிடம் மட்டும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அல்ல. யோவான் 21ஆம் அதிகாரம் என்பதே ஒரு பிற்சேர்க்கை. திருவிவிலியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 20ஆம் அதிகாரத்திலேயே, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் முடிவுரை என்று ஒன்று இருக்கும் 30ஆம் வசனத்தில் இருந்து. அதோடு பைபிள் முடிவடைகிறது. அதன் பின்னர் சிறிது காலத்தில் இந்த 2 சம்பவங்களை அவர்கள் சேர்த்தார்கள். திபேரிய கடலோரத்தில் இயேசு சீடர்களுக்கு தோன்றுவதும், அதன் பின்னர் பேதுரு யோவானை குறித்ததான ஒரு பகுதியும். ஏன் இது இணைக்கப்பட்டது என்று சொன்னால், இயேசுவினுடைய வாழ்க்கையும் அவருடைய போதனைகளும் அவருடைய அறிவுரைகளும் சீடர்களோடு நின்று விடவில்லை. இன்றைய சீடர்களாகி எங்களுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தான் அந்த பின்னால் வருகிற சம்பவத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பது காட்டுவதற்காக அந்த காலத்திலேயே இந்த நூலின் ஆசிரியர்கள் இணைத்து கொண்டார்கள், தூயாவியினுடைய தூண்டுதலால். பலர் நினைத்துக் கொள்வது திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகள் எல்லாம் அந்தந்த காலத்துக்கு மட்டும் உரியது என்று. ஆனால் அப்படி அல்ல. அது இன்றும் இனிமேலும் இன்னும் எத்தனை கோடி வருடங்கள் ஆனாலும் அத்தனை வருடங்களும் அந்த சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் பொருத்தமானதுதான் இந்த வார்த்தைகள். ஆகவே இந்த பிற்சேர்க்கை என்று சொல்லப்படுகிற எங்களுக்காக சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் வருகிற பேதுரு நாங்கள் தான். கடவுள் எங்களைத்தான் பார்த்து இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். பேதுருவாவது இயேசுவை 3 தடவை தான் மறுதளித்திருப்பான். நாங்கள் தினமும் குறைந்தது 3 தடவையாவது பிறந்ததிலிருந்து இன்று வரை இயேசுவை மறுதளித்து கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் பேதுருவை குற்றவாளியாக பார்ப்போம். எங்களோட பைபிளை வாசிக்கிற நேரம் எல்லாம் நாங்கள் நினைப்பது, பாஸ்கு நாடகம் பார்க்கிற நேரம் பேதுரு ஒரு குற்றவாளி, இயேசுவையே தெரியாது என்று விட்டான். ஆனால் அவனாவது 3 தடவை தான். நாங்கள் தினமும் இயேசுவை தெரியாது தெரியாது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வார்த்தை மட்டும் வாழ்க்கை அல்ல, செயல்தான் அதிலும் சிறந்த வாழ்க்கை என்று சொல்வார்கள். அதாவது அவராவது 3 தடவை வார்த்தையில் எனக்கு தெரியாது என்றால், நாங்கள் வாழ்க்கையிலேயே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் செயலில் இயேசுவை தெரியாது என்பது போல வாழ்கிறோம். அதனால தான் எங்களில் நிறைய பேர் இன்றும் வேற்று தெய்வங்களுக்கு பின்னால போகிறோம், பிற மனிதர்களுக்கு பின்னால போகிறோம், அல்லது பணத்துக்கு பின்னால, பொருள்களுக்கு பின்னால எங்களை துளைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இயேசுதான் எல்லாம், இயேசுதான் இந்த உலகத்தின் உச்சம், எங்களுக்கு வாழ்வு தருகிற ஒரே ஒரு ஆதாரம் என்று உணர்ந்தவர்கள் இயேசுவுக்கு பின்னால தான் போவார்கள். நாங்கள் இயேசுதான் எங்களோட ஆதாரம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை எப்படி மறுதளிப்பார்கள் என்றால், இயேசுவை விட்டு மற்றதுக்கெல்லாம் பின்னால போவார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன்றைய நாளில் நவநாளில் இதே நேரத்தில் வீட்டில் நிறைய பேர் இருப்பார்கள். ஏன்னா இந்த பங்கில் இருக்கிற ஒரு 80% கூட இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் இருப்பார்கள். சிலர் நாடகம் பார்ப்பார்கள், சிலர் ஃபோன் பார்த்துட்டு இருப்பார்கள். இதை விட பெரிய வேலை இருக்காது. கேட்டால் வீட்டில் வேலை என்று சொல்லுவோம். இது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம்தான். ஏனென்றால் எங்களுக்கு இயேசுவை தவிர மிச்சதுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். திருமணம் என்று வந்துவிட்டால் இன்று இந்துக்கள் போய் சாத்திரம் பார்க்கிறார்களோ இல்லையோ, நாங்கள் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் போய் நல்ல நாள் பார்க்கிறோம். அது ஒரு சாமத்திய கல்யாணமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, நல்ல நாள் பார்க்கிறோம், பொருத்தம் பார்க்கிறோம், இப்படியெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் அதுக்கு மேலே போய் வருத்தங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் தொடர்ந்து வந்தால் சாத்திரக்காரனை போய் பார்த்துட்டு வீட்டில் ஏதோ பிரச்சனையா, சூனியம் வச்சிருக்கான் அப்படி என்றெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்திலேயே இயேசுவை மறுதளிச்சு கொண்டிருக்கிறோம். ஏன்? எங்களுக்கு இயேசுதான் கடவுள் என்று சொன்னால் எங்களுக்கு எதுக்கு சாத்திரக்காரன், எங்களுக்கு எதுக்கு மந்திரவாதி, எங்களுக்கு எதுக்கு பூசாரி? இன்னொரு பக்கத்தில் நாங்கள் மனிதர்களுக்கு பின்னால் போகிறோம். எதுவும் வருத்தம் வந்தால் இங்கேருந்து பஸ் வேன் பிடிச்சி ஃபாதர் போல் ராபின்சன்ட்ட போனால் அவர் குணமாக்குவேர், அல்லது இன்னும் ஒரு பிரதர்கிட்ட போனால் அவர் குணமாக்குவேர், அந்த பாஸ்டர்கிட்ட போனால் குணமாக்குவேர் என்று நாங்கள் அங்கே இங்கே ஓடுகிறோம். ஆனால் இயேசுவை மறந்து போகிறோம். யார் எங்களை குணப்படுத்துவது, யார் எங்களுக்கு வாழ்வு தருவது? இயேசு ஒருவரே. அது கட்டாயமாக குருக்களாலேயோ, ஒரு பிரதராலேயோ, பாஸ்டராலேயோ, பூசாரியாலேயோ அல்ல, இயேசு ஒருவராலேயே தான் நடக்கும் என்று நம்புகிறவர்கள் அவங்களோட வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துவார்கள். அதை நம்பாதவர்கள் என்ன செய்வார்கள்? இப்படியான இடங்களுக்கெல்லாம் போய் இயேசுவை மறுதளிப்பார்கள். இப்போ நாங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் மறுதளித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நிறைய எங்களுடைய வாழ்க்கையால், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்மாதிரியற்ற தன்மையால் நாங்கள் மறுதளிக்கிறோம். நாங்கள் ஏமாத்துகிறோம், களவெடுக்கிறோம், சோம்பல்தனமாக இருக்கிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமானது. ஆகவே நாங்கள் அதற்கூடாகவும் இயேசுவை மறுதளிக்கிறோம். இப்படி பேதுருவை விட மோசமாக மறுதளித்த எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தருகிறார். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு 3 தடவை பேதுருவுக்கு குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை. நீ என்ன அன்பு செய்கிறாயா என்று அதை குத்தி காட்டுறதுக்காக கேட்டதாகத்தான் நாங்கள் நினைச்சிட்டு இருப்போம். என்னவர் 3 தடவை மறுதளிச்சதால நானும் 3 தடவை உன்னிட்ட கேட்கிறேன், நீ அன்பு செய்கிறாயா அப்படி என்று. அப்படி அல்ல. பேதுருவுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் வழங்குகிறார். பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு மறுதளிச்சு விட்டார். நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, மறுதளிச்சதுக்கு முதல்லையே இயேசு அவர்கிட்ட சொல்லுவார், நீ என்னைய மறுதளிப்பான்று. அதற்கு காரணம், பேதுரு இயேசுவுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், உமக்காக நான் சிறையில் வாடவும் தயார், உயிரை கொடுக்கவும் தயார் என்று சொன்னதும் இயேசு பாராட்டுவார் என்று நினைத்தார். இயேசு பாராட்டவில்லை. பேதுருவுடன் சொன்னால், இல்லை, நீ என்னைய 3 தடம் இன்று சேவல் கூவும் முன் மறுதளிப்பாய் என்று. இப்படி சொன்னதுக்கு பிறகு பேதுரு மறுதளித்து அதை உணர்ந்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டதை நாங்கள் பைபிளில் பார்த்தோம். அப்படி வேதனைப்பட்டதால பேதுருவும் என்ன செய்கிறார் என்றால், மனசுக்குள்ள எப்படியாவது நான் இயேசுவிடம் சொல்ல வேண்டும், இயேசுவே நான் தெரியாமல் செஞ்சுட்டு என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் சந்தர்ப்பம் இல்லை. இயேசுகிட்ட போய் நான் எப்படி சொல்லுறேன்? இயேசு என்ன நினைப்பார்? பேதுரு மறுதளித்தது பிறகு நடிக்கிறான் என்று நினைப்பார்.
அப்படி பேதுரு தனக்குத்தானே யோசித்துக் கொள்கிறான். பேதுருவுக்கு இயேசுவை காணக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இயேசு பேதுருவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். இவ்வளவு காலமும் என்ன தெரியாது என்று சொல்லியிருந்தாலும் இப்ப என்னை தெரியும் என்று சொல்லி நீ உண்ட பாவத்திலிருந்து வெளியில வா அப்படி என்று. இவ்வாறு ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது போல எங்களுக்கும் இன்றைய நாளையில் ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். நீங்க உண்மையாகவே அவரை அன்பு செய்கிறீங்களா என்று சொல்வதற்கு. பேதுருவிடம் கேட்டதும் பேதுரு சொன்னார், நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளல. நீ உண்மையை அன்பு செய்தால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீ அன்பு செய்கிறாய் என்று காட்டுவதற்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்களில் நான் இன்றைக்கும் பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போன நேரம் யூடியூப்களில் சிலர் இந்த லவ் கதைகள் எல்லாம் போடுகிறார்கள். அதில் ஒரு பொடியன் ஒரு பிள்ளைகிட்ட பூவை கொடுத்து நான் உன்னைய லவ் பண்ணுறேன். உடனே அந்த பிள்ளை சொல்கிறா, நான் எப்படி நம்புகிறேன், நீ உண்மையாக லவ் பண்ணுறான்டா எனக்கு நிரூபித்து காட்டு. அவன் சொல்கிறான், அப்போ நான் என்ன செய்ய, உனக்காக உயிரை கொடுக்கவா? அவன் சொல்கிறான், உயிரை கொடுத்தா நான் யாரோட ஆவியோடைய வாழ்ற, நீ ஒன்றும் உயிரை கொடுக்க தேவையில்ல, எனக்கு லெக் பீஸோட பிரியாணி வாங்கி வா, நீ நிரூபித்து காட்டுண்டு. இப்படித்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பமாக அதில் எப்படி அந்த பெண்கள் அவர்களிடம் அன்பை நிரூபிக்க சொல்லுகிறார்கள் என்கிற சந்தர்ப்பங்களே அந்த வீடியோவில் போய்கொண்டிருந்தது. அதுபோல் இயேசுவும் நிரூபித்து காட்டு என்று சொல்லுகிறார். என்னத்தை நிரூபித்து காட்டு என்று சொன்னால், ஆட்டுக்குட்டிகளை மேய். இன்றைக்கு உங்களையும் பார்த்த ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளை மேய் என்று சொல்லுகிறார். அது என்ன ஆட்டுக்குட்டிகள்? அப்போ எங்களோட ஊரில் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவங்க தான் விண்ணகத்துக்கு போயிருப்பாங்க. நான் அன்றைக்கி சுனாமிக்கு முதல்ல டச்பாலில் 2-3 குடும்பங்களில் தான் ஆடு இருந்தது. அந்த மம்மாமாரெல்லாம் இப்போ சொர்க்கத்தில் இருப்பாங்க இயேசுவினுடைய வார்த்தையின்படி. ஆனால் அப்படி அல்ல. அவர் சொல்லுகிற ஆட்டுக்குட்டி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல தலைவராக இருந்தால் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிற இப்போதான் வளர்ந்து வருகிற அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்டுக்குட்டி. பேதுரு திருச்சபையில தலைவராக இருக்கிறதால திருச்சபையில் புதுசாக இணைஞ்சார்களே அவங்க தான் பேதுருவுக்கு ஆட்டுக்குட்டி. அப்போ உங்களுக்கு யாரு ஆட்டுக்குட்டி? உங்களுடைய பிள்ளைகள். உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய ஆட்டுக்குட்டிகள். நீங்கள் உண்மையாக இயேசுவை நேசித்தால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழகாக பேணி வளர்க்க வேண்டும். இதைத்தான் எங்களுக்கு ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்லுகிற முக்கியமான விடயம். 3 விடயம் சொல்கிறார். முதலாவது, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பேணி வளருங்கள். நாங்கள் உண்மையாகவே பிள்ளைகளை பேணி வளர்க்கிறோமா என்று கேட்டால் ஒரு 25 வீதமானவர்கள் சரி இருக்கிறார்கள், 75 வீதமானவர்கள் இல்லை. பேணி வளர்க்க வேண்டும் என்றால் என்ன நடக்கும் என்கிறதையும் பேதுருவுக்கு சொல்லுகிறார். அதாவது இதுக்கு முதல்ல நீ உண்ட இஷ்டத்துக்கு வாழ்ந்த நீ இளைஞராக இருக்கக்குள்ள அங்கே போவா இங்கே போவா உண்ட விருப்பத்துக்கு வாழ்ந்த நீ. ஆனால் இப்போ நீ பொறுப்புல வழங்கப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு தந்தை என்கிற பொறுப்பு, தாய் என்கிற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. பேதுருவுக்கு திருச்சபையிட தலைவர் என்கிற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இனிமேல் நீ இஷ்டத்துக்கு போக முடியாது. நீ அந்த திருச்சபையிட நலனுக்காகத்தான் உன்னுடைய செயல்கள் எல்லாம் அமைய வேண்டும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நம்முடைய எத்தனையோ கணவர்மார் தந்தைமார் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். நேரத்தோடெல்லாம் ஒரு நாளைக்கு 2 பியர், காபோத்தல் சாராயம், அரபோத்தல் சாராயம் குடிச்சிருப்பார்கள். திருமணத்துக்கு பிறகு நாங்கள் அப்படித்தான் இருக்கணுமா? அப்படி இருக்கக்கூடாது என்கிறதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல வருகிறார். நீ அப்படி இருக்கக்கூடாது. உண்ட பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக அதை நீ தூக்கி போட்டுட்டு அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுபடி நட. இதான் முதலாவது விடயம். பேணி வளர்ப்பது என்பதன் முதலாவது விடயம். நாங்கள் திருமணத்துக்கு பிறகு எங்களை மாற்ற வேண்டும். ஒரு கணவனோ மனைவியோ அவங்களோட வாழ்க்கையை அப்படியே மாற்றி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வங்களான பிள்ளைகளை சரியான முறையில் பேணி வளர்க்க வேண்டும்.
நீங்கள் சரியான முறையில் பேணி வளர்க்கவில்லை என்றால் நாளை நீங்கள் கோர்ட்ஸுக்கு போகணும், ஜெயிலுக்கு பிள்ளையை பார்க்க போகணும், போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்பாரி வச்சு கொண்டு நிற்க வேண்டி இருக்கும். இன்றைக்கி நான் படிப்பிக்கிற ஒரு பாடசாலையில் அந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம். நான் இப்போ இந்த தன்னாபுணையில் இன்னொரு தூரத்தில் இருக்கிற ஒரு பாடசாலையில் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கிறவர்களுடைய பிள்ளைகளின் பெற்றோரை கூட்டத்துக்கு அழைத்தால் அம்மா வருவார், சில வேளையில் அப்பா வருவார். எங்கே அப்பான்னு கேட்டால் அப்பா போலீஸில் இருப்பார். வடிவித்து சாராயம் குடித்து அடிபிடி கேஸ், கஞ்சா வித்துண்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அம்மா அப்பா சொல்ல 2 பேரும் இருப்பார்கள். பிள்ளை 2 கிழமைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டார். தேடி போய் பார்த்தால் அம்மா அப்பாவும் பிழையான வழி நடத்துதலில் அவங்க ஜெயிலில் இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் கோர்ட்ஸோ சீர்திருத்த பள்ளி. இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நிறைய பிள்ளைகள் அங்கே களவெடுக்கிறார்கள், அந்த டேப்லெட் அண்ட் ஏதோ ஒன்று கொண்டு விற்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்குது. அவர்களை பிடிச்சி விசாரிக்கிற பொழுது தான் தெரிய வருகிறது அவங்களுடைய தாய் தந்தையை அதை கொடுத்து விடுகிறார்கள். இப்போ இந்த பிள்ளைய 2-3 பாடசாலை பிள்ளைகள் அங்கே இருந்தவர்கள் இப்பொழுது சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய பெற்றோரினுடைய வளர்ப்பு. ஆண்டவர் சொன்னது போல ஆடுகளை சரியான முறையில் பேணி வளர்க்கல. ஆகவே நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற முதலாவது அழைத்தல், நீங்கள் உண்மையாக இயேசுவை அன்பு செய்தால் உங்களோட பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும். பிள்ளைக்கு தேவையான கல்வி, பிள்ளைக்கு தேவையான உணவு, பிள்ளைக்கு தேவையான சரியான அறிவுரை, சரியான கண்டிப்பு. திருவிவிலியம் சொல்லுது, கண்டிக்காத தாய் தந்தை பிள்ளையை முட்டாளாக வளர்க்கிறார்கள். அவன் நரகத்துக்கு செல்வதற்கு அந்த பெற்றோர் தான் காரணம் என்று. ஆகவே நாங்கள் நரகத்துக்கு போகிறத விட எந்திரக்கல்ல கழுத்தில் கட்டி தண்ணிக்குள்ளே பாஞ்சி செத்து போகிறதே மேல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தெரியுமா பைபிளில்? அது எங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்கலை என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை உங்களுக்கு. 2வது விடயம், அவர் பேதுருவிடம் சொல்கிறது, என் ஆடுகளை மேய். என் ஆடுகளை மேய் என்று சொன்னால் ஆட்டுக்கு எங்கே சரியான உணவு இருக்குன்னு தெரியாது. அதை வழி நடத்துகிற என்ன செய்வார் என்றால் அந்த சரியான உணவு எங்கே இருக்குதோ அங்கே அழைத்து செல்லுவார். எங்களுக்குரிய சரியான உணவு எது? ஒரு அம்மா அப்பா பிள்ளைய எந்த உணவை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும்? ஃப்ரைட் ரைஸ் அப்படியா? இப்போ பீட்சா எல்லாம் வந்துட்டு அதா, அல்லது KFCயா, அல்லது நம்மளோட ஊர்களில் சாப்பிட்ற மாதிரி நல்ல இறைச்சி கறியும் சோறுமா? எந்த உணவுக்கு பின்னால் அழைத்து செல்ல வேண்டும்? வாழ்வு தரும் உணவுக்கு பின்னால. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உட்கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார். வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவிடம் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு இதில் இருக்கிற எல்லா அம்மா அப்பாட பிள்ளைகளும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. எங்களோட பிள்ளைகளோட குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கிறோம் என்றார்கள் கை வைத்துங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 20 குடும்பத்துக்கு மேலே இங்கிருந்து கை வைத்துப்படாது. ஏன்? நாங்கள் பிள்ளைகளை சரியான உணவை நோக்கி வழி நடத்தலை, எங்களோட ஆடுகளை மேய்க்கலை. மேய்ப்பதென்பதனுடைய அர்த்தம் அதுதான். சரியான உணவு, சரியான தண்ணீரை நோக்கி ஆடை அழைத்து செல்ல வேண்டும். எங்களோட ஊர்களில் இருக்கும், வீடுகளில் கிணறு இருக்கும், புல்லுகள் இருக்கும். பாலைவனம், இஸ்ரேல் என்பது பாலைவனம், அங்கே இருக்காது. இந்த ஆயன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தேட வேண்டும். முதலில் எங்கே உண்மையான தண்ணீர் இருக்கு, நிரந்தரமான தண்ணீர் அங்கே இருக்கு, நிரந்தரமான புல் அங்கே இருக்குன்னு தேடி அவனுடைய மந்தைகளை அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இங்கே நாங்களே எங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி நம்மளோட பிள்ளைகளை அழைத்து செல்வது? நம்மளோட நிறைய கணவர், மனைவி, தந்தை, தாய் நாங்களே ஒழுங்காக கோயிலுக்கு வாரதில்லை. உண்மையான வாழ்வு தரும் உணவண்டா என்னன்னு தெரியாது. நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் பியரும் சாராயமும் வீட்டில் சமைக்கிறதும் தான் வாழ்வு தரும் உணவு. கொஞ்சம் குடிச்சிட்டு சண்டை போட்டால் அதுதான் வாழ்வு தரும் உணவு. கிரவுண்ட் தான் வாழ்வு தரும் உணவு. ஃபன் தான் வாழ்வு தரும் உணவு. ஃபோன் தான் வாழ்வு தரும் உணவுன்னு நினச்சிட்டு பிள்ளையான வழி நடத்தலில் நாங்களும் போய் பிள்ளையையும் கொண்டு போய் எல்லாருமா சேர்ந்து ஒத்தடியாக நரகத்துக்குள்ளே விழப்போகிறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார், சரியான வாழ்வு தரும் உணவை நோக்கி வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவை நோக்கி வழி நடத்துங்க. வாழ்வு தரும் தண்ணீரும் அவர்தான், வாழ்வு தரும் உணவும் அவர்தான். ஏன்னா அதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாழ்வு தரும் தண்ணீர் என்னிடமிருந்து ஆராய் பெருக்கெடுத்தோடும் என்று சொல்கிறார். இயேசுட்ட வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். அந்த தண்ணியையும் உணவையும் நீங்கள் இறை வார்த்தை கூடாக பெற்றால் மட்டும்தான் வாழ முடியும். இதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழி நடத்த அனுப்பப்படுகிறீங்க. 3வது, என் ஆடுகளை மேய். முதலாவது ஆட்டுக்குட்டிகளை மேய்,
ரெண்டாவது ஆடுகளை மேய். ஆட்டுக்குட்டிகள் என்றால் எங்களுடைய பிள்ளைகள். ஆடுகள் என்று சொன்னால் எங்களை போல இருக்கிற ஏனைய எங்களோட சகோதர சகோதரிகள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இப்படி குடும்பத்துக்குள் இருக்கிற மற்ற அனைவருமே ஆடுகள். நாங்கள் அவங்களையும் பேணி வளர்க்க வேண்டும், அவங்களையும் சரியான பாதையில் நடத்த வேண்டும். எது உண்மை என்று நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்கிறத நாங்களும் உணர்ந்து அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இதெல்லாம் செய்தால்தான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை பின்தொடர். இதெல்லாம் செய்வன் என்று நினைக்கிறவன் மட்டும்தான் இயேசுக்கு பின்னால் வர வேண்டும். கோயிலுக்கு வந்து முழங்கால இருந்து கண்ணை மூடிட்டு ஜெபிக்க வேண்டும். மற்றவது எல்லாமே நடிப்பாக இருக்கும். ஒரு குடும்பத்தை பேடி வளர்க்காதவர், குடும்பத்துக்காக தியாகம் செய்யாதவர், குடும்பத்தை பராமரிக்காதவர் ஆண்டவருக்கு முன்னுக்கு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னாலும் அவர் மத்தேயு நற்செய்தியில் சொல்வது போல எனக்கு உன்னை யாருன்னு தெரியாது. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறவங்க யாரும் விண்ணரசுக்குள் போக முடியாது. செயல்படுத்த வேண்டும். நீங்கள் வேற எங்கேயும் செயல்படுத்த தேவையில்ல, உங்களோட வீட்டில் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் உண்மையாக இயேசுவை நேசித்தால், உண்மையாக கடவுளை நேசித்தால், உங்களோட குடும்பத்தை நன்றாக பராமரித்து இறைவண்ட பாதையில் நடத்துகிறவங்க மட்டும்தான் ஆண்டவரை பின்தொடர முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியும் இன்றைய நாளும் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. இதெல்லாம் செய்தீங்க என்று சொன்னால் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க என்று சொன்னால் இயேசுவை நேசிக்கிறீங்க. இப்போ தான் நாங்கள் அதில் இறுதி விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் என்று வார்த்தையால் இல்லை, செயலால் வெளிப்படுத்த இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கும் பேதுருவை போல உலக அளவு நாங்கள் வாழ்ந்துட்டோம். இயேசுவை எங்களோட வாழ்க்கையில் மறுதளிச்சிட்டோம். எங்களோட குடும்பத்திலையும் சரி, நாங்கள் இருக்கிற சமூகத்திலையும் சரி, நிறைய தடவை இயேசுவை மறுதளிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இயேசுவை அன்பு செய்கிறோம் என்று வாழ்ந்து காட்டுவோம். அனைவரும் எங்களோட குடும்பத்துக்காக தொடர்ந்தும் ஜெபிப்போம், உழைப்போம். எங்களோட குடும்பங்களை இறைவனின் பாதையில் அழைத்து வந்து நாங்கள் உண்மையாகவே இயேசுவை அன்பு செய்கிறோம் என்று நிரூபிப்போம். எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டிற்கு பல்லவியாக அனைவரும் கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும், மன்றாட்டி தயவாய் கேட்டருளும். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும், மன்றாட்டி தயவாய் கேட்டருளும். அன்பின் நிறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், திருத்தொண்டர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் உமது அருள் துணையால் உம்முடைய மனமாற்றத்திற்காக தியாக உள்ளத்தோடு தொடர்ந்தும் பணிபுரிந்து இறை மக்களை விசுவாசத்தில் வளர்த்து திருச்சபையை வளம் பெற செய்ய வேண்டும் என்று அனைத்துலக நாடுகளின் எண்ணெய் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும், மன்றாட்டி தயவாய் கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, உம்மே நம்பி வாழ்கின்ற இறை மக்களாகிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் K2 வளையிறை குடும்பங்களையும் பாதம் தருகின்றோம். அக்குடும்பங்களின் தொழில்துறைகளை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை அதிகரித்து பொருளாதார சுமைகளை குறைத்து பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியினை முன்னேற்றி என்றும் உம்மில் விசுவாசம் தளராது வாழ்ந்திட அனைத்துலக நாடுகளின் அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும், மன்றாட்டி தயவாய் கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, சமூக மத்தியில் அன்னையை போன்று எல்லா காரியங்களிலும் செயற்பாடுகளிலும் பகிர்ந்து வாழும் பண்பும் இரக்கமும் கொண்டு நாங்கள் ஒன்றுபட்டு ஒரே மனதுடையோராய் செயற்படவும் எமது ஆற்றலையும் திறமையையும் சமூக நலனுக்காக பயன்படுத்தவும் எம்மையும் அது அன்பு சீடனாக தெரிந்து தேவையின் போது மட்டும் உம்மை தேடாமல் உண்மையான அன்பிற்குரிய பண்புகளோடு நாங்கள் வாழ்ந்திட
அனைத்துலக நாடுகளின் நன்மை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பேரிரக்கமுள்ள இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் அருத்தந்தை நோட்டன் ஜோன்சன் அடிகளாரையும் எமது பங்கு தந்தை பயஸ் பிரசன்ன அடிகளாரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களது பணிவாழ்வு மேலும் சிறந்து விளங்கிட அன்னையின் ஆசீர் எப்போதும் நிறைவாக கடத்திட வேண்டும் என்று அனைத்துலக நாடுகளின் அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆறுதலின் நாயனே இறைவா, நோயினால் துன்புறும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். குணமளிக்கும் வல்லவரே, இவர்களின் துன்ப துயரங்களை நீதாமே துடைத்து அவர்களுக்கு ஆறுதலான சுகமான வாழ்வை அளிக்கவும், அவர்கள் என்றும் உம்முடைய குணமளிக்கும் வல்லமையை கண்டு உம்மை மகிமைப்படுத்தும் மக்களாக வாழ வரம் வேண்டி அனைத்துலக நாடுகளின் அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மௌனமாக எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவோம். மிகவும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மந்தைகளாக இந்த பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் கனிவோடு நினைவில் கூர்ந்து இவர்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழியவும், இவர்களுக்கு தேவையான பொருளாதார வளத்தையும் தொழில்களையும் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கல்வியையும் நிறைவாக வழங்கி இங்கிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தங்கள் குழந்தைகளை நீர் சொன்னது போலவே அன்போடும் ஞானத்தோடும் பேணி வளர்க்கவும், பிள்ளைகளெல்லாம் உம்மை போல கீழ்ப்படிவிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் இந்த பங்கு மக்கள் அனைவருக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இவர்களுக்கு தேவையான உமது வழிகாட்டியின் ஆவியை இவர்களுக்கு பொழிந்து இவர்களை எப்பொழுதும் உம்முடைய அன்பிலே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்ன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவி இருக்கமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக அன்னையின் பரிந்துரையை நம்பி இந்த நவ நாட்களை கடந்து செல்லுகின்ற உடைய பிள்ளைகள் மீது தொடர்ந்தும் இரக்கம் காட்டியருளும்.
ஆண்டவரே, எங்களுடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவான அருள் கிடைக்கவும், தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கவும், எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கவும், பிள்ளைகளுக்கு ஞானமும் அறிவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் கிடைத்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கவும், சிறப்பாக நாங்கள் அனைவரும் நோய் நொடிகள் துன்பங்கள் எதுவுமின்றி குடும்பங்களிலே அமைதியும் சந்தோஷமும் தொடர்ந்தும் நிலவ ஆண்டவர் தாமே அன்னையின் பரிந்துரை வழியாக இந்த நவ நாட்களில் எங்கள் பங்கில் இருக்கிற குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். மேலும் ஆண்டவர் இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற K2 வலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதமிருந்து கிடைப்பதாக நம்பிக்கையோடு அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வரங்களையும் பெற்றுக் கொடுக்கவும், சிறப்பாக ஆண்டவரை வருகின்ற நாட்களில் நிறைவான அருளையும் ஆசிரையும் இந்த வலயத்தில் இருக்கின்ற குடும்பங்கள் கண்டடைய செய்ய வேண்டும் என்று அனைத்து குடும்பங்களையும் நம்பிக்கையோடு உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு நிறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனைத்துக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர்கள், புனித அந்தோனியார், புனித யோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வல்லவராம் கடவுள் என கரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவாள் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழுவேன் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்குவேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்கத்தக்கதாக தூய அனைத்துலக நாடுகளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையின் குமாரனை எப்பொழுதும் அது ஆவியை உலகின் மீது நீர் பொழிந்தருள்வீராக. கேட்டிலிருந்தும் அழிவிலிருந்தும் போரிலிருந்தும் பாதுகாக்கும் வண்ணம் அனைத்து நாட்டு மக்களின் உள்ளங்களிலும் தூய ஆவியானவர் குடிகொள்வாராக. அன்று மரியா என்று பெயர் கொண்ட அனைத்துலக நாடுகளின் அன்னை எங்கள் உரையாளராக இருந்து குடும்பங்களை பேணி பாதுகாப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வது போதுமம்மா, திருவருள் வாழ்வில் சேருமம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. ஹோலி மேடையில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.